நம்ம அமேசான் கேடிபி புக் டைட்டிலுக்கும் காப்பிரைட்டுக்கும் உள்ள ரிலேஷனை நான் முன்னாடி வீடியோவில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அமேசான் கேடிபிக்கு ஒரு புக் டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டைட்டில் ஏற்கனவே ட்ரேட்மார்க் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளில் USPTOன்னு அடிங்க. USPTOன்னு போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். USPTO.govன்னு இருக்கும் அந்த லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரேட்மார்க்ஸ் பற்றி எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் டைரெக்டாக ட்ரேட்மார்க்ஸ் பற்றி போயிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேட்மார்க் சர்ச்சுன்றதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் ட்ரேட்மார்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ட்ரேட்மார்க் சர்ச் சிஸ்டம்னு ஒரு லிங்க் இருக்கா. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய புக் டைட்டிலை சர்ச் பண்ண போகிறோம். இப்போ Amazon.comல நான் மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் ஜியோமெட்ரிக் கலரிங் புக் இந்த பர்டிகுலர் புக் இருக்கு இல்லையா, இந்த புக்கில் வந்துட்டு மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் இதுதான் வந்துட்டு டைட்டில். அதுக்கப்புறம் ஜியோமெட்ரிக் கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சப்டைட்டில், கரெக்டுங்களா? ஸோ இந்த மைண்ட்ஃபுல் மண்டலாஸுங்கிற இந்த டைட்டில் ஆல்ரெடி ட்ரேட்மார்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வேர்ட் மார்க்குன்றதுக்கு பதிலாக நீங்கள் ஜென்ரல் சர்ச்சே கொடுங்க. ஜென்ரல் சர்ச்சில் நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம சர்ச் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு வருது. இப்போ டெட்டுன்னு வருது, சிலது வந்துட்டு லைவ்னு வருது. பட் அதெல்லாம் வந்துட்டு வேறு வேர்டு, பிளிஸ்னஸ்னு என்னமோ இருக்குது. பட் ஃபஸ்ட்டு சர்ச்சே வந்துட்டு மைண்ட்ஃபுல் மண்டலாஸ்னு எதுவுமே வரல. பிகமிங் ஏதோ ஒன்று, பிகமிங் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, வேறு ஏதோ ஒரு வேர்டு இருக்குது. அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மை மைண்ட்ஃபுல் யோகிஸ், மைண்ட்ஃபுல் மாமி அண்ட் மீ. ஸோ இந்த மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டு வந்துட்டு எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படலை இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டைட்டிலை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயும் நம்ம மெயினாக சர்ச் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? இப்போ மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஹைஃபன் போட்டு நான் புக்குன்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். நம்ம ஜென்ரல் சர்ச்லேயே நம்ம புக்குன்னு போட்டு நம்ம போடணும். அப்போ இங்கே பர்சனல் மண்டலா ரீடிங்ஸ் என்னென்னமோ இருக்குது, பிகமிங் ஆர்ட்ஸ், இது மாலா ரெவல்யூஷன், ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் மண்டலாஸுங்கிற வேர்டு வரவே இல்லை. அப்படின்னா ஓகே, நம்ம மைண்ட்ஃபுல் மண்டலாஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டை நம்ம டைட்டிலாக யூஸ் பண்ணலாம். இது மார்க்ஸ் மண்டலாஸ், ஓகேங்களா? இப்போ நான் வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி இன்கேஸ் ஒரு இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போது வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொஞ்சம் பாப்புலரான புக் எடுப்போம். ஆல்ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிறது ஒரு புக்கு, நம்மளுடைய ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு இல்லையா? ஸோ இதில் அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிறது டைட்டில் இல்லையா? அந்த ஒரு கோலனுக்கு அப்புறமா நமக்கு an easy and proven way இது வந்துட்டு நமக்கு சப்டைட்டில். ஸோ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற இந்த டைட்டில் ஆல்ரெடி காப்பிரைட் வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்மார்க் சர்ச்சில் போயிட்டு என்ன செய்யணும், நம்ம இந்த இடத்துல அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் புக் அப்படின்னு போடுங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த வேர்டு வந்துட்டு புக்ஸ் ரிலேட்டடானது, ஆடியோ புக்ஸ் இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடானதில் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகிக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது, ஒன்று அபேண்டனாகவும் ஆயிருக்கு. ஸோ லைவில் இருக்குன்னாலே நம்ம முதல்ல அட்டாமிக் ஹேபிட்ஸ் நம்ம ஒரு டைட்டில் போடுறோம். அந்த டைட்டில் வந்துட்டு டெட்டாகவே இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சர்ச்லேயே நமக்கு காமிச்சிருச்சு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். மெயினாக ஒரு பர்டிகுலர் டைட்டில் அந்த வேர்டுக்கு நீங்கள் சர்ச் பண்ணும்போது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு இருக்கு இல்லையா? இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும். லைக் எஜுகேஷன் சர்வீசஸ், நேம்லி செமினாரு, இந்த எஜுகேஷன் சர்வீசஸ்ஸு, செமினாரு, அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் சர்வீஸஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங், பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் இது. ஸோ இந்த எஜுகேஷ்னல் சர்வீசஸ், செமினார் அந்த மாதிரி வந்தாலே நம்ம யூஸ் பண்ண வேணாம் அந்த டைட்டில். அபேண்டண்டாகவே இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கும்போது
டவுன்லோடபுள் பப்ளிகேஷன்ஸ் ஆச்சா, மேகசின்ஸ், புக்ஸு, நியூஸ் லெட்டர். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் டைட்டில் வந்துட்டு டெட்டாகவே இருந்தாலும், இப்போ இது ஆல்ரெடி இந்த இடத்துல லைவில் இருக்குது, பட் நான் இப்போ மேபி நம்ம இப்போ வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஓகேவா? இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு த 5am கிளப்புங்கிற இந்த புக் எடுப்போமே. ஸோ இந்த புக்கில் த 5am கிளப் அப்படிங்கிறது ஒரு, ஸோ அந்த டைட்டில் நம்ம இப்போ இங்கே சர்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே த 5am கிளப்புங்கிறது ட்ரேட்மார்க்டாக இருக்குது. இப்போது இது பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இது டெட்டாக இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பார்க்கணும். இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க வேணாம். ஜஸ்ட் நம்ம மெயினான வேர்ட்ஸ் என்னென்னா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடபுள் பாட்காஸ்ட் இல்லைனா இந்த ஃபார்ம் ஆஃப் ஆடியோ அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட புக்ஸ் மேபி நம்ம ஆடியோ புக்லேயும் பண்ணலாம் ஃப்யூச்சரில், கரெக்டாக? அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு டவுன்லோடபுள் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரியும் நம்மளோட புக்கு வந்துட்டு கொஞ்சம் கனெக்டடாக இருக்குது. அதே மாதிரி புக்ஸு, மேனுவல்ஸு, மேகசின்ஸ், ஜேர்னல்ஸுன்னு வந்தாலே நம்ம அந்த பேரை வந்துட்டு எடுக்கக்கூடாது. பிரிண்டட் டீச்சிங். ஸோ இந்த உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஆரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோன்னே புக்கு சம்மந்தப்பட்ட, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ் இருந்ததுனால நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ண வேணாம். அதாவது இந்த 5am கிளப் இப்படின்றத யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம இன்னொரு விதமாக இந்த ட்ரேட்மார்க் சர்ச்சை வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏதாவது இதோட கிளாஸை நம்ம பார்க்கணும், சரிங்களா? கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் 9, கிளாஸ் 16, கிளாஸ் 41. இந்த 3 கிளாஸில் ஏதாவது ஒரு கிளாஸில் வந்துட்டு அந்த நேம் ஃபாலோ ஆனாலும் நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 5am ஃபிட் கிளப் ட்ரெயின் ஹார்ட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்டு இது வந்துட்டு டெட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? பட் கிளாஸ் 41க்கு கீழே வந்துச்சுன்னாலே வேண்டாம், நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம், நம்ம சேஃபாக இருந்துக்கலாமே அப்படின்றதுனால தான். இப்போ இதோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் பாருங்களேன், ப்ரொவைடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுல்ல, இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரைனிங், அந்த அப்படி இப்படிலாம் வந்துச்சுல்ல. ஸோ வேணாம், நமக்கு இந்த பர்டிகுலர் வேர்டை நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் இது வந்துட்டு கிளாஸ் 41ல் ஃபாலோ ஆகுது. இந்த கிளாஸுங்கிறது என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அதை எப்படி போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, கூகுளில் நீங்கள் வந்துட்டு லீகல் ஜூம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க ஒரு கம்பெனி, இவங்க வந்துட்டு ஒரு கம்பெனியை எல்எல்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம இவங்களோட அந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா இதுதான் இவங்களோட பேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு பர்சனல் சப்போர்ட்டில் இந்த ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ரிசோர்ஸஸ் கொடுங்க. அந்த ரிசோர்ஸஸில் பார்த்தோம்னா அப்படியே கீழே வந்தோம்னா நம்ம ட்ரேட்மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மெயினாக. இவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ட்ரேட்மார்க்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ட்ரேட்மார்க்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசோர்ஸஸில் நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இவங்க நிறையா கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக படித்து பார்த்தாலே நல்ல ஐடியா நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹவு டு ட்ரேட்மார்க் அ நேம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லிங்க்கை நான் கிளிக் பண்ணி இதை நான் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுறேன்னு வைங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்துட்டு ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன், அதாவது வாட் ஆர் ட்ரேட்மார்க் கிளாஸஸ் அப்படிங்கிற கொஷனுக்கு கீழே ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ரிவ்யூ அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்மார்க் கிளாஸஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா மெயினாக இந்த குட்ஸ், சர்வீசஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த கிளாஸ் 9ங்கிறது கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸுங்கிறாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்துட்டு இவங்க ஒன்றொன்றுத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9 ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது கொடுத்துருக்காங்கல்ல. இதில் நம்ம கேடிபி புக்குக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த ரெக்கார்டிங், ஸ்டோரேஜ் அண்ட் டவுன்லோடபிள் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிண்டில் புக்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னா ஒரு டவுன்லோடபிள் மீடியா தான் அது. ரெக்கார்டட் அந்த மாதிரி வருதுன்னா அது ஆடியோ புக்கு கீழே வரும். ஸோ இன்கேஸ் நம்ம புக்கை நம்ம ஆடியோ புக்காக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறோம், எதாவது பண்ணுறோன்னா அந்த டைட்டில் வந்துட்டு கிளாஸ் 9க்கு கீழே, இன்கேஸ் அது ஒரு ட்ரேட்மார்க்டு டைட்டிலாக இருந்து கிளாஸ் 9க்கு கீழே ஃபாலோ ஆயிருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கிளாஸ் 9 கோஆர்டினேட்டட் கிளாஸஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது இப்போ பாருங்கள், இந்த எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சர்வீசஸ் கிளாஸ் 41. அப்போ கிளாஸ் 9ம் கிளாஸ் 41ம் கண்டிப்பாக அந்த புக்குக்கு அந்த பர்டிகுலர் நேமுக்கு கீழே இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா கிளாஸ் 41 இப்படி இருக்கா. இப்போ இன்னொன்று,
கிளாஸ் 16ம் நம்ம அதே மாதிரி பார்த்துக்கணும். பேப்பர் அண்ட் பிரிண்டட் மெட்டீரியல் ப்ராடக்ட்ஸ் ஓப்பனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. பேப்பர், பிரிண்டட் மெட்டீரியல், இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் டீச்சிங் மெட்டீரியல், இதெல்லாம் வந்துட்டு புக்ஸுக்கு கீழே வரும். பிரிண்டர்ஸ் டைப், பிரிண்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு கிளாஸ் 16க்கு கீழே அந்த பேர் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அந்த ட்ரேட்மார்க் இதில் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ கிளாஸ் 16 ப்ராடக்ட்ன்றது மேபி பேப்பர் பேக், ஹார்ட் கவர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ புக்ஸுக்கு கீழே வந்துடுதா. இப்போ அதே மாதிரி இந்த கிளாஸ் 9ங்கிறது ஆடியோ புக்ஸுக்கு கீழே வந்துடுதா. அதே மாதிரி இந்த கிளாஸ் 47ங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு இல்லை ஏதாவது ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்கன்னா அது கிளாஸ் 41க்கு கீழே வந்துடுதா. இப்போ பாருங்கள், கிளாஸ் 41 நீங்கள் பார்த்துருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சர்வீசஸ், அவ்வளோதானா. ஸோ இந்த சர்வீசஸ்ஸு, ட்ரைனிங்கு, ப்ரோக்ராமு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ட்ரேட்மார்க் சர்ச்சில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு கிடையாது தான், பட் இருந்தாலும் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ட்ரைனிங், இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வேர்டெல்லாம் பார்க்குறீங்கிறதுனால தான் நான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இது கிளாஸ் 41க்கு கீழே வந்துருச்சு. ஸோ இது டெட்டாகவே இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ட்ரேஸ் இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு இது வெறும் 35க்கு கீழே மட்டும் ஃபால் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது 41க்கு கீழேயும் ஃபால் ஆகுறதுனால நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இது பியூராக கிளாஸ் 9ல் ஃபால் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஷியோராக உங்களோட புக்கை ஆடியோ புக்காக பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் எதுக்கு நம்ம வந்துட்டு ரிஸ்க்கு, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுற போகிறதில்ல. ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாஸ் 9, கிளாஸ் 16, கிளாஸ் 41 எல்லா கிளாஸ்லையும் இது ஃபாலோ ஆகுது. இவங்களுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ரொம்ப தெளிவாக ஆடியோ, ரெஃபரன்ஸ் புக்ஸு, எஜுகேஷ்னல் சர்வீஸ் க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கிளியர் நோ இந்த பர்டிகுலர் வேர்டு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இது பாருங்கள், இது USPSன்னு இருக்குது, யாச்சிங் பவர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நேவிகேஷன், இது நீங்கள் படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இதுக்கும் புக்குக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைன்னு. ப்ளஸ் இது வந்துட்டு கிளாஸ் 42 கீழே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த USPSங்கிற இந்த வேர்டை வேணால் நம்ம டைட்டிலாக யூஸ் பண்ணலாம். பட் இது என்ன மீனிங் கொடுக்குது எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு டெட்டாகவே இருந்தாலும் அது கிளாஸ் 41க்கு கீழேயோ இல்லைனா கிளாஸ் 9க்கு கீழேயோ இல்லைனா கிளாஸ் 16க்கு கீழேயோ ஃபால் ஆச்சுன்னா அது டெட்டாகவே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். லைவில் இருந்துச்சுன்னா அது இந்த 3 கிளாஸ்லேயும் வராமல் இருக்கான்னு பாருங்கள். அப்படியும் இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகணும். குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இந்த சர்வீசஸ்ஸு, ட்ரைனிங்கு, எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமு அந்த மாதிரி எந்த வேர்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்மளோட டைட்டிலுக்கு, புக் டைட்டிலுக்கு. சரிங்களா. இன்கேஸ் ஏதாவது ஃபாலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு ட்ரேட்மார்க்டாக இல்லையாங்கிறத நம்ம சர்ச் பண்ணுவோம். இப்போது என்னுடைய புரிதலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இன்னும் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வேல்யூவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.